விஜய் அவர்கள் கேரளாவில் அவரோட பிராண்டை வந்து பதிவு பண்ணுறாரு. திடீர்னு ஒரு செய்தி வருது, உங்கள் நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தேவன் சார் அவர்களை கேரளாவின் தாவேக்காவோட மாநில தலைவராகிறாரு. தேவன் சார் வந்து ஆக்சுவலாக ஒரு பான் கேரளானா கூட தமிழ்நாட்டில் 1975 இது வரைக்குமே தமிழ்நாட்டில் இருக்கார். இப்போ தான் கேரளாவில் சொந்த வீடுக்கு சாலக்குடியில் அங்கே இருக்காங்க. 5 லாங்குவேஜில் படம் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னை வந்து வாழ வச்சதே தமிழ்நாடுன்னு தான் அவர் வந்து தேவன் சார் வெளிப்படையாக சொல்லுவார். 2004 தேவன் சார் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து கேரளா பீப்புள்ஸ் பார்ட்டி 2 தடவை அசம்பிளி நின்றுருக்காங்க. 22 வருட அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தேவன் சாரோட வேலையை தெரிஞ்சு பிஜேபியில் வந்து மாநில துணைத் தலைவராக கொடுத்து 5 வருடம் அவருடைய உழைப்பு. கேரளாவில் சந்து பொந்தெல்லாம் போய் பிஜேபிக்காக அவ்வளோ அரும்பாடுபட்டு மக்கள்கிட்ட கொண்டு ஓரளவு சேர்த்தது அவர் தான். தேசிய கட்சியாக உருவெடுக்க போகுது. அதுக்கு அடுத்த கட்டமாக தான் இப்போ உடனடியாக கேரளா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ஆந்திரா தெலுங்கானா போகுது, அப்புறம் டெல்லி வரைக்கும் போகிறாங்க. அடுத்த கட்டம் போக போக ஸ்டெப்பை ஏறிட்டே போகுது. அப்போ அங்கே ஒரு சரியான நபர் வேணும் இல்லையா? இப்போ யார் போடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிருக்க ஒரு தகவல். விஜய் சாருக்கு அவருடைய ஃபேஸ் ஒன்று போதும். இங்கே தான் சொன்னார், 234 தொகுதியில் என்னுடைய முகம் மட்டுமே போதும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்னுடைய முகம் போதுன்னு சொன்னார். அதான் நிஜமாக்கி இருக்காரு. இதே தான் கேரளாவிலையும் தமிழக அரசியல் டெல்லி வரைக்கும் ஒரு பெரிய மாறுதலை உருவாக்கி இருக்கு. பிஎம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற தகவல் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். 2 வருஷத்தில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தமிழகத்தை கைப்பற்றியாச்சு. இப்போ அரசியலும் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல விஜய் அவர்கள் இப்போ கேரளாவில் அவரோட பிராண்டை வந்து பதிவு பண்ணுறாரு. அங்கே வந்து ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. பல வேலைகள் நடந்திருக்கு. திடீர்னு ஒரு செய்தி வருது, உங்கள் நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தேவன் சார் அவர்களை அவரை பற்றி ஒரு செய்தி வருது. கேரளாவின் தாவேக்காவோட மாநில தலைவராகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதுக்கப்புறம் நிறைய அவர் மீட் பண்ண போகிறாங்க, அறிவிக்க போகிறாங்க, கால் தடை பதிக்க போகிறாங்கன்னு பல நியூஸ் வந்திருக்கு. சரி, நெருங்கிய வட்டாரத்தில் நீங்கள் இருக்கீங்க, பல தடவை தேவன் சார் கூட பேசுகிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் சார். என்ன சொல்கிறாங்க எக்ஸ்க்ளூசிவாக மக்களுக்கு என்ன சார் சொல்லலாம்? இல்லை, நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேரளாவில் வந்து ஆல்ரெடி விஜய் சார் வந்து இங்கே மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார். ஒரு நடிகராக விஜய் அவர்கள் வந்து கேரளாவில் வந்து கொடிகட்டி பார்க்குறார். எல்லாருக்குமே தெரிந்தது. மம்முட்டி மோலார் படம் வந்தாலே தள்ளி வச்சுட்டு விஜய் சார் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஏகப்பட்ட அமோக ஆதரவு. அதை விட ஒருபடி அதிகமாக ஆதரவு வந்து தமிழக முதலமைச்சராக மாறி இருக்கிற விஜய் அவர்கள் அரசியல்வாதியாக மாறும்போது அங்கே இன்னும் எதிர்பார்ப்பில் அதிகமாக இருக்குது. அதுதான் நான் பார்க்குறேன். அங்கேருந்து வரக்கூடிய தகவலும் அதுதான். நான் தேவன் சார்ட்டி நான் பேசும்போது ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிற மரியாதை விஜய் அவர்களுக்கு இருப்பதை 100% 200% இருக்குது. கேரளா மக்கள் கொண்டாடுறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி கேரளா மாநிலத்தின் தலைவராக நியமிக்கப்படும் பட்சத்தில் வந்து அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வந்து நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிறேன். அருமையான ஒரு சாய்ஸாக நான் பார்ப்பேன். அதான் சார், எதனால் தேவன் சாரை சூஸ் பண்ணாங்க சார்? இவ்வளோ பேர் இருக்காங்க. எஸ், அது என்ன காரணம்னா ஒன்றும் இல்லை. தேவன் சார் வந்து ஆக்சுவலாக ஒரு பான் கேரளானா கூட தமிழ்நாட்டில் 1975 இது வரைக்குமே தமிழ்நாட்டில் இருக்கார். இப்போ தான் கேரளாவில் சொந்த வீடுக்கு சாலக்குடியில் அங்கே இருக்காங்க. 5 லாங்குவேஜில் படம் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னை வந்து வாழ வச்சதே தமிழ்நாடுன்னு தான் அவர் வந்து தேவன் சார் வெளிப்படையாக சொல்லுவார். முல்லை பெரியார் டேம் பிரச்சனை வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர். ஓகே, கேரளாவில் எதிர்ப்பு நிறையா வந்துச்சு. அது நம்ம கேரளாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணால் தமிழ்நாட்டுக்கு எனக்கு எது நியாயமாக அதான் பேசுவேன், எது உண்மையாக அதான் பேசுவேன், எது கரெக்டாக தான் பேசுவேன் அப்படின்னு கரெக்டாக அதை ஃபில்டர் பண்ணி அந்த தராசு கூட முள்ளு ஒரு சைடு இப்படி திரும்பலாம். பட் தேவன் சாரோடைய கேரக்டர் அப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர். எந்த கெட்ட பழக்கமே கிடையாது. சினிமாவில் ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு, நிஜத்தில் ஹீரோ. தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார், எந்த பேட் ஹேபிட்ஸுமே கிடையாது. அப்படி ஒரு சாய்ஸ் வந்து உருவாகிறதுக்கு இப்போ பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்க செய்தி எனக்கு வந்தது. ரொம்ப சிறப்பானதாக நான் பார்க்குறேன். இதில் சிறப்பு என்னென்னா 2004 தேவன் சார் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து கேரளா பீப்புள்ஸ் பார்ட்டி 2 தடவை அசம்பிளி நின்றுருக்காங்க. 22 வருட அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தேவன் சாரோட வேலையை தெரிஞ்சு பிஜேபியில் வந்து மாநில துணைத் தலைவராக கொடுத்து 5 வருடம் அவருடைய உழைப்பு. கேரளாவில் சந்து பொந்தெல்லாம் போய் பிஜேபிக்காக அவ்வளோ அரும்பாடுபட்டு மக்கள்கிட்ட கொண்டு ஓரளவு சேர்த்தது அவர் தான். இன்றைக்கு சுரேஷ் கோபி அவர்கள் கூட எம்பி அமைச்சராக இருக்கிற காரணம் வந்து தேவன் சாருடைய அவருடைய சப்போர்ட்டும் அவர் இறங்கி வேலை செஞ்சது ஒரு பக்கம். பட் இந்த 5 வருட உழைப்பை தான் எடுத்துக்கிட்டாலே தவிர தேவன் சாருக்குள்ள அங்கீகாரம் சரியாக கிடைக்கல. மக்களே வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள அந்த ஒரு என்ன பொசிஷன் வந்து கரெக்டாக கொடுக்காம இல்லையே. போஸ்டர் கொடுத்துட்டாங்க, துணைத் தலைவர் போஸ்ட்டு, மாநில துணைத் தலைவர். ஓகே, மக்களில் கொண்டு சேர்த்துருக்காரு, வெற்றி வாய்ப்பில் உருவாக்கியிருக்காரு. ஆனால் பிஜேபியினுடைய மற்ற நிர்வாகிகள் கேரளா இருக்கக்கூடியவர்கள் வந்து சரியான முறையில் செயல்படவில்லை என்ற
அந்த ஒரு குரல் தான் வருது. அவர்கள் வந்து வெற்றி பெற நோக்கம் அவர்களுக்கு கிடையாது. ஏதோ டெல்லியிலேருந்து என்னமோ வருதா போதா அதை வச்சு நம்ம இங்கே தான் பண்ணிட்டு இருப்போம் செஞ்சுட்டு போகிற மாதிரி தான் போக்குவரத்தில் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அப்போ நம்மளோட உழைப்பு வீணாதுன்னு ஃபீல் பண்ணார். அப்போ நம்ம அரும்பாடும் பட்டு மக்கள் மத்தியில் கொண்டே சேர்க்கறது வேஸ்ட் ஆகுது. அப்போ உடனடியாக தடனடியாக முடிவு எடுக்கிறார். சரி, இதுக்கு மேலேயும் வந்து ஏன்னா கட்சியினுடைய செயல்பாடுகள் கேரளா மக்கள்கிட்ட அதிருப்தி ஏற்படுத்துது. வெற்றி பெற நோக்கம் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த டிவிகேருடைய சேருவதற்கு அந்த வாய்ப்புகள் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே வந்து அவருடைய போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டார். இந்த தகவல் மறுநாள் தான் இங்கேருந்து தாவேக்காவின் சார்பாக தேவன் சார்ட்ட பேசப்பட்ட ஒரு தகவல். இப்போ கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சார், ரிசீவ் பண்ணலான்னு சொல்லி சந்தித்த அனுபவங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக சந்தித்த ஒரு அனுபவம். முக்கியமான நிர்வாகிகள், அது பேரெலாம் சொல்ல முடியாது, சரியான முறை கிடையாது, பட் அவரும் சொல்ல மாட்டாங்க. பட் இந்த தகவல் மட்டுமே ஷேர் பண்ண சந்தோஷமான செய்திங்கிறனால ஷேர் பண்ணாங்க. அப்போது இங்கே சென்னையில் கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. சட்டசபை அது கூட்டத்தோடு போயிட்டு இருக்கிறதுனால 10ஆம் தேதிக்கு மேலே வந்து நம்ம சந்திச்சுக்குவோம், மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தேவன் சார்ட்ட சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இங்கே வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு சிஎம் விஜய் அவர்கள் நேரடியாக சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு அவருடைய 1-to-1 பேசும்போது சில விஷயங்கள் வெளிப்படையாக தெரிய வரும். அப்போ தேவன் சாரே வந்து பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம். ரெண்டாவது, விஜய் அவர்களுக்கும் தேவன் சார்களுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ் படம் 4 படம் ஒன்றா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் 4 படமே கூட நான் ஒன்றா ட்ராவல் பண்ணுவேன். ஓகே, விஜய் சார் உட்காந்துருப்பாங்க, தேவன் சார் இருப்பாங்க, நான் ஒரு சேரில் உட்காந்துருப்பேன். 3 பேரும் பேசின விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால விஜய் சார் எல்லா பேசுறது கேட்பாரு தவிர டக்கு டக்குன்னு பேச மாட்ட விஷயத்தை நான் இப்போ சொல்கிறது காரணம் அதுதான். பல டைம் அந்த பேசுகிறதெல்லாம் கேட்பாரு, ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஃபுல்லாக வாங்கிக்குவார், அப்சர்வேஷன் பண்ணிக்குவார். நீ என்ன சொல்கிற, உன் மனசில் என்ன இருக்குது, அதுதான் இன்றைக்கும் செயல்படுத்திகிட்டு இருக்காரு. சட்டசபையில் பேச மாட்டேன் ஒரு விஷயம் பேசுகிறேன்னு ஆஃப் ஆயிடுறாங்க எல்லா பேருமே. அவருடைய செயல்பாடு அப்படி தான் இருக்கும். அப்போது 4 படம் நெஞ்சினிலே, ஆதி, ஷாஜகான் அண்ட் சிவகாசி 4 படம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுடைய நல்ல ஒரு நட்பு இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. தேவன் சார் ஒரு பிடிச்ச கேரக்டர்னு வேறு நிறைய விஷயங்களை வந்து தேவன் அப்போ விஜய் சார் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு அடிப்படை அரசியல் அனுபவம் தேவன் சாருக்கு இருக்குது. பிஜேபி துணைத் தலைவராக இருந்தவர் இப்போ ரிசைன் பண்ணியாச்சு. அப்போது ஒரு தகுதியான ஒரு நபர் கேரளாவுக்கு தேவை. அடுத்த கட்டத்துக்கு விஜய் சார் தாவேக்கா போகுது, தேசிய கட்சியாக உருவெடுக்க போகுது, எழுதி வச்சுங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக தான் இப்போ உடனடியாக கேரளா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ஆந்திரா, தெலுங்கானா போகுது, அப்புறம் டெல்லி வரைக்கும் போகிறாங்க. அடுத்த கட்டம் போக போக ஸ்டெப்பை ஏறிட்டே போகுது. அப்போ அங்கே ஒரு சரியான நபர் வேணும் இல்லையா? இப்போ யார் போடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டுருக்க ஒரு தகவல் இருக்குது. ஸோ தேவன் சார் ரிசைன் பண்ணால் அவருடைய பேர் வெளில வருது, சந்திப்புகள் வருது, பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கு. இப்போ தகவல் இல்லை. இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஸோ நான் தேவன் சார்கிட்ட பேசும்போது பிஜேபியில் இருந்த வரைக்கும் இந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொன்னாங்கல்ல, தெரியும் மக்கள் மத்தியில் தேவன் சாருக்கு நல்ல ஒரு வாய்ஸ் இருக்குது, ஒரு நடிகராக தெரியும், அரசியலாக தெரியும், ஒரு நல்லவர்ன்றது தெரியும் கேரளா மக்களுக்கு. சமீபத்தில் இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடணும்னு போகும்போது எல்லா பேரும் எந்திரிச்சு நின்று தேவன் சார் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. கேரளா மக்களே பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லாமே ஈக்குவல் நினைக்கூடியவர்கள், உட்காந்து தான் ஒன்றா பேசுவாங்க, ஒன்றா தான் டீ சாப்பிடுவாங்க. பெரிய சூப்பர் ஸ்டார் மம்முட்டியாக இருந்தால் கூட ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற காஃபி கொடுத்தா அங்கே பீடி அடிச்சுட்டு இருப்பாங்க. மம்முட்டி வந்து சாயா கொடு அப்படின்னு சொல்லணும், இந்த வரன்ட்டு லாஸ்ட் பீடி எடுத்து போட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி சோசியலான ஒரு டைப் எல்லா பேருமே. அதனால் ஏற்றத்தாழை பார்க்காதவங்க எல்லாமே நமக்கு சரிசமானவர்கள் தான் மக்களும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா பேருமே. தேவன் சார் அப்படி தான் எல்லா 3 நாளும் என்ன வேறு இது வந்து ஃப்ரீயாக பேசுவார் மக்கள்கிட்ட. அப்போது இந்த மரியாதையை முன்ன கிடைக்கல. இப்போது எந்திரிச்சு நின்று கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா இது சி ஜோசப் விஜய் என்ற மனிதருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. எனக்கு தேவன் சார் சொல்கிறது எனக்கு மரியாதை தருன்றதுக்கு இல்லை, விஜய் சாருக்கு நான் கட்சியில் சேரப்பட்ட தகவல் போனதுக்கு பிறகு வாங்க விஜய் தேவன்னு சொல்கிறாங்களே இன்றைக்கி. அவர் ஒரிஜினல் பேர் தேவன், சொல்லக்கூடிய மக்களை வந்து விஜய் தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெற்றிக்கு நிறையா வாய்ப்புகள் இங்கே இருக்குது கேரளாவில், அது நீங்கள் உள்ளே வரும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மக்களுடைய கருத்தை பதிவு பண்ணுறாங்க. அப்போது இன்னும் கட்சியை ஆரம்பிக்கலை இங்கே கேரளாவில். விஜய் அவர்களுக்கு இங்கே எந்த அளவுக்கு ஒரு மாசு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அரசியல்வாதியாக இன்னும் பெரிய மாசை உருவாக்கியிருக்காரு. இங்கே விக்ரவாண்டியிலே மதுரையிலே மாறிடும்போது கேரளா மக்கள்லாம் வந்த விஷயங்கள் இருக்குது, பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் விஜய் சாருக்கு தரக்கூடிய மரியாதையாக நான் பார்க்குறேன். இதை கேரளா மக்கள் எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குன்றாங்க மக்கள் மத்தியில். உடனடியாக வர சொல்லுங்கள்,
கேரளாவில் கொச்சின்லேயே இதில் ஒரு வீடு வாங்கி இங்கே வந்து மாதத்துக்கு ஒருத்தர் வந்து போக சொல்லுங்கன்றாங்களே கேரளா மக்கள். எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அப்போது எதிர்பார்ப்புகளோட போது விஜய் சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கேரளாவை அங்கே ஆரம்பிக்கும் போது தேவன் சார் கண்டிப்பாக உள்ளே இருப்பது வாய்ப்புகள் 100% இருக்குது. அது என்ன விதமானதோ உள்ள பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் நம்ம வந்து அதை நேரில் சொல்ல முடியும். ஓகே சார். இப்போது அவருக்கு தேவன் சார் அவர்களுக்கு எப்படியோ ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தரப்போகிறாங்க. அவர் தலைமையில் தான் நடக்க போகிறது மாதிரி எல்லாமே தகவல் வருது. அவர் அந்த பொறுப்பு அது எல்லாமே வந்துட்ட அப்புறம் அதை வந்து அரசியலுக்கு அப்புறம் இப்போ அவர் மெயின் ஹெட் ஆஃப் ஆஸ் ஆஃப் அலிவா டிவிகேக்கு கேரளாவில் உருவாக்கும் போது அவருக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும்ல சார், எல்லாரையும் அரவணைச்சு போகிறது, மற்ற கட்சிகள்லேருந்து வர அழுத்தங்கள், நிர்வாகிகள் தேர்வுன்னு நிறைய இருக்குல்ல சார். புது ஸ்ட்ரக்சரே இப்போ அவர் அங்கே உருவாக்கணும். விஜய் அவர்களுக்கு இங்கே ஏற்கனவே நற்பணி மன்றம் இருந்துச்சு, புசி ஆனந்த் அவர்கள் இருந்தாங்க, ஐஆர்எஸ் வந்து சேர்ந்தாங்க, பல இருந்துச்சு. ஆனால் கேரளாவில் இப்போ தேவன் சார் ஒண்டி தான் இப்போ ஃபேஸ் ஆஃப் வேல்யூவாக இருக்கார். இப்போ தேவன் சாரே உள்ளே வரும்போது இன்னும் ஃபேஸ் ஆஃப் வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு நல்ல ஆக்டர்ஸ் வர வாய்ப்பு இருக்கா சார்? கெப்பாசிட்டி நிறைய இருக்குது. தேவன் சார் உள்ள எல்லாத்தையுமே இழுப்பாங்க. மக்கள் மத்தியில் ஆல்ரெடி இங்கே ரசிகர் மன்றம் இருக்குன்னு சொன்னீங்க. கேரளாவிலையும் விஜய் சாருக்கு இருக்குது, நிறைய மன்றங்கள் இருக்குது. புதுப்படம் இங்கே ரிலீஸ் பண்ணுறது மாதிரி இங்கே கொண்டாடுறத விட ஒருபடி அதிகமாகவே கொண்டாடுவாங்க இங்கே கேரளாவில். ஸோ விஜய் சாருக்கு அவருடைய ஃபேஸ் ஒன்று போதும். இங்கே தான் சொன்னார், 234 தொகுதியில் என்னுடைய முகம் மட்டுமே போதும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு என்னுடைய முகம் போதும்னு சொன்னார்ல, அதான் நிஜமாக்கியிருக்காரு. இதே தான் கேரளாவிலையும் அத்தனை சென்டர்லேயுமே விஜய் சாருடைய முகம் ரொம்ப பிரபலமான ஒரு முகம். அடிஷனலாக தேவன் சார் உள்ளே வரும்போது இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒரு ப்ளஸ் இருக்குது, இன்னொரு ப்ளஸ் ஏறும்போது அது பெரிய அட்வான்டேஜாக மாறும். அது நிறைய மக்களை இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்க செய்தி அதுதான் சொல்கிறார். மக்கள் உள்ளே இப்போயே வர்றேன்றாங்க, வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட தேவன் சார்கிட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம், விஜய் சார் எப்போ இங்கே வரப்போகிறாரு, எப்போ கட்சி ஆரம்பிக்கிறார், எப்போ நாங்கள் சேரணும் என்னங்கிற அளவுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை தேவன் சார் நான் பேசும்போது சொன்ன ஒரு தகவல். அதனால் அவர் யார் என்ன சேர்க்கணும் என்ன பண்ணும்போது இந்த சிஎம் விஜய் அவர்களை சந்தித்த பிறகு அடுத்த கட்ட ஒரு பேச்சுவார்த்தை போகும் இல்லையா, அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வரும்போது அடுத்த கட்டத்து கேரளாவில் எப்படி இந்த கட்டமைப்பை உருவாக்கலாம், எந்த ரூட்டில் போகலாம், எப்படி உள்ளே வராங்கிற விஷயங்கள் அடுத்த கட்டமாக பேச போகிறோம். கண்டிப்பாக சார். சந்திக்கிற விஜய் சார் அவரை தேவன் சாரை சந்திக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ கொடுங்க, அன்றைக்கி பேசுவோம் சார். நிச்சயமாக. விஜய் சாரோட ஒரு இறுதி கேள்வியாக வச்சுக்கலாம். விஜய் சாரோட வளர்ச்சி சார், இப்போ 2 வருஷத்தில் வந்தாங்க, இப்போ ஆட்சி பிடிச்சிட்டாங்க, இப்போ அடுத்தது கேரளாவை நோக்கி போகிறாங்க, பிரதமர் கனவை நோக்கி பயணிக்கிறது சார். இந்த வளர்ச்சி அசூர வளர்ச்சின்றது இது கரெக்டான ரூட்டில் தான் போதா, இல்லை கொஞ்சம் ஸ்டே பண்ணி போகலான்ற மாதிரி தோணுதா சார்? ஸ்டே பண்ணி போகிறதுக்கு அவசியம் இல்லை. மக்கள் விரும்புகிறாங்க. நீங்கள் மக்கள் விரும்பும்போதே ஒரு விஷயத்தை நீங்கள் அவளை தாண்டி போயிட்டே தான் இருக்கணும் நமக்கு. ஓகே. சென்ட்ரல் வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்தில் மக்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, மக்கள் வச்ச நம்பிக்கையில் தமிழக முதலமைச்சராக உட்கார வச்சுருக்காங்க. சென்ட்ரல் வரைக்குமே நீங்கள் வந்து பிஎம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ஸ் இருக்குது, அந்த மெரிட் இருக்குங்கிறளவு பேசப்படுது அப்படின்னா இது சாதாரணமாக பார்க்க முடியாது நீங்கள் அதை. ஸோ இப்போ வந்து யஷ் கூட என்ன சொன்னார்னா, தமிழக அரசியல் டெல்லி வரைக்கும் ஒரு பெரிய மாறுதலை உருவாக்கியிருக்கு அவரு சொல்கிறார். பிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற தகவல் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து ஸ்டே பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. அதே இந்த வேகம், இந்த ரூட் கரெக்ட் தான். அது வேகம்னே எடுத்துக்காதீங்க. அவருடைய எய்ம் அதான் சுருக்கமான விஷயம். நான் யாரோட பாதையிலும் போக முடியல, நான் போகிற இடம்லாம் பாதையாக மாறும் அப்படிங்கிறது தான் விஜயோடைய பாதையை நான் பார்க்குறேன். மற்ற அரசியல் கட்சி 60 வருஷத்துக்கு மேற்பட்ட அரசியல் அனுபவங்கள் உள்ளவங்க தான் இவருடைய பாதையை நோக்கி உள்ளே வர போகிறாங்க. இப்போது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், தகுதிகள் அனைத்துமே விஜய் சாருக்கு இருக்குது. அது முதற்கட்டமாக தான் இப்போ கேரளாவில் ஆரம்பிக்க போகிறதா முக்கியமான தகவல். அங்கே ஆரம்பிக்கும் போது அவருடைய வாய்ஸ் இன்னும் மேலே ஏறும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். அடுத்து சவுத் இந்தியாவிலே, தென்னிந்தியாவிலே அடுத்து ஆந்திரா, அடுத்து தெலுங்கில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ கர்நாடகா ஒன்று, அங்கே கேவி இருக்கார், கேவிஎன் இருக்கார், அவர் மித்ததை பார்த்துக்கு வரீங்க. ஸோ அப்போ சவுத் இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸானவங்க. டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு போகும்போது அவர் தரப்பட்ட மரியாதை எப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வியந்து பார்த்துருப்பீங்க. நிதி ஆயோக் மீட்டிங்கில் அவர் நடுவர் பேசுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அங்கே வரைக்குமே அதிருது உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பாக. இப்போ போகிறதுக்கான அத்தனை தகுதியிலும் இருக்குது. அப்படிதான் நான் நினைக்கிறேன், மக்களும் அதான் நினைக்கிறாங்க. இதுதான் நிஜம். நிஜத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதை புரிஞ்சு கொண்டு அது இனிப்பாக மாறணும்னு நினைக்கிறேன். அவருடைய போகக்கூடிய இந்த வேகம் இப்போதைக்கு சரியான பாதையில் இருக்குன்னு தான் நான் சொல்லிக்கலாம். சரிங்க சார், பொறுத்திருந்த பாபம். அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் நியூஸோட சந்திப்போம். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.